எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம யூஐ பாத்தை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது இந்த ஆட்டோமேட்டட் ட்ரேடிங்க்கு யூஐ பாத்துன்ற டூலை யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதோடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட், அதாவது பார்ட் 1 வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா டேரெக்டாக நம்ம இன்ஸ்டால் தான் பண்ண போகிறோம். ஸோ பேசிக் விஷயங்களை நான் அதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் பார்ட் 1, அதாவது இன்ட்ரொடக்ஷன் டு ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நீங்கள் போயிட்டு நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி cloud.uipath.com, ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை நம்ம போடணும். ஸோ cloud.uipath.com போட்டுட்டு பாருங்கள், நேராக இப்படி தான் கேட்கும். அதாவது சைன் இன் டு யுவர் யூஐபாத் அக்கௌண்ட் அந்த மாதிரி கேட்கும். இல்லைனா சைன் அப்னு கேட்கும். நீங்கள் அந்த சைன் அப் கொடுத்துருங்க. சைன் அப் கொடுத்துட்டு கண்டினியூ வித் கூகுள்னு கொடுங்க. ஸோ கண்டினியூ வித் கூகுள்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஏகே ஸ்டாக்ஸ்லேயே நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணுறதுனால கேட்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் அ நியூ ஆர்கனைசேஷன் கேட்கும். நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து ஆல்ரெடி நான் பண்ணதுனால இருக்கட்டும். பட் ஓகே, நான் திருப்பி அவன் கொடுக்குறேண்ணே. கிரியேட் அ நியூ ஆர்கனைசேஷன், ஏகே ஸ்டாக்ஸ்னே இருக்கட்டும். இந்தியா கொடுத்துருங்க. ஸ்டேட் வந்து சரி தமிழ்நாடு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை செக்இன் பண்ணால் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஓகே இருக்கட்டும். ஏன்னா என்னென்ன அப்டேட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நான் கொடுத்துருவேன் எப்போவுமே. ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் நேம். ஸோ நான் இப்போ வந்து நான் ஏகேஎஸ் போட்டு _ டாக்ஸ் அப்படின்னு போட்டுடுறேன். ஸோ கிரியேட் ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ நீங்கள் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா டவுன்லோட் ஸ்டூடியோன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1 GB. சரிங்களா? ஸோ டவுன்லோட் ஆகட்டும். அது ஓகே. ஸோ இப்போ நமக்கு எல்லாம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆகி நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது, அதாவது ஸ்டார்ட்டில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு லாகின் வித் யுவர் அக்கௌண்ட்டுன்னு கேட்கும். நீங்கள் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டுடியோவில் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு என்ன வரும்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இந்த விண்டோவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸ்ன்னு இருக்கா. ஸோ இந்த ப்ராசஸை கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ இங்கே ஒரு 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 டூல் வரும்ல, இதில் வந்து நீங்கள் ப்ராசஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் சும்மா ஒரு நேம் கொடுத்துருக்கேன், மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், மை ஃபர்ஸ்ட் ஆட்டோமேஷன், ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கோங்க, ஆட்டோமேஷன் அப்படின்னு போட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் அந்த ப்ராசஸை பற்றி என்னன்றது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால எவ்வளோ கொடுக்க வேண்டாம். பட் நீங்கள் ஒரு உண்மையிலேயே ஒரு புது ப்ராசஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தானே நீங்கள் வந்து உங்களுக்கு பின்னாடி இன்கேஸ் நீங்கள் அந்த 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 ப்ராசஸை வந்து ஏதாவது அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க கோடு, இது எதை பற்றி அந்த ப்ராசஸ் அப்படின்றத வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால டிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக கொடுக்கணும், நேமும் ப்ராப்பராக கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்துட்டு எந்த லாங்குவேஜில் பண்ண போகிறீங்க, விபியா C#? பயப்படாதீங்க, நீங்கள் விபி படிக்க வேண்டாம், C# படிக்க வேண்டாம், எதுவும் படிக்க வேண்டாம். சிம்பிளாக நான் சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கிளிக் கிரியேட், அவ்வளோதான். இப்போ கிரியேட் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஒர்க் ஸ்பேஸ். கிரியேட்டிங் ஒர்க் ஸ்பேஸ்னு வருதா? ஸோ அதான் அந்த ஒர்க் ஸ்பேஸ்.
ஓகே, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெயினாக ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா, நீங்கள் வந்து இந்த அவுட்புட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து எல்லாமே இந்த பிளாக் கலரில் டெக்ஸ்ட் வந்திருக்கணும். ரெட் கலரில் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா ஏதோ உங்கள் சரியாக இன்ஸ்டால் பண்ணலன்னு அர்த்தம். உங்கள் இன்ஸ்டாலேஷன் ப்ராப்பராக இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். சரிங்களா, ரைட். ஸோ இப்போ இது ஒன்று ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது. அடுத்தது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்படி தான் வந்து நிற்கும். சரிங்களா, இப்படி தான் வந்து நிற்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மெயின் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த main.xml இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கணும். இல்லைனா இதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் என்னன்றதை நான் அப்புறம் ஒரு வீடியோவாக நான் சொல்கிறேன். ஏன்னா ஒன்று ரொம்ப முக்கியமானது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாஃப்ட்வேரை ஒழுங்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு தெரியணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பன் மெயின் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நிற்கும். சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் ஓகேங்களா வச்சுக்கோங்க அப்படி. ஓகேங்களா, இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டெம்ப்ளேட்ஸ் என்டிட்டிஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. இதெல்லாம் உங்கள் ஃபைல்ஸ், உங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ். சரிங்களா, ஸோ இதுதான் உங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ், உங்கள் ப்ரோக்ராம், உங்கள் கோடிங்குடைய ஃபைல்ஸ். அது பக்கத்தில் ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்குது, அதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னா மெசேஜ் பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்களா அந்த மாதிரி நிற்குதா டயலாக் கீழே மெசேஜ். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி இப்படி போடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இதை பார்க்கும்போது உங்கள் ஐடியா கிடைக்கும், ஓ இவ்வளோ தானே அப்படின்னு. ஆமாங்க, நீங்கள் எந்த கோடிங்கும் பண்ண தேவையில்லை. கோடிங் பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி பாக்ஸாக சைடில் இருக்கும். நீங்கள் இழுத்து இங்கே போடுறதான் வேலை. சரிங்களா, ஸோ இழுத்து போட்டுட்டு நீங்கள் அதனுடைய வேரியபிள் வேல்யூஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும், அவ்வளோதான். வேறு எந்த விஷயங்களும் பண்ண வேண்டாம், ரொம்ப ஈஸி. ஸோ எந்த கோடிங்கும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இப்போ நான் வந்து இதில் சும்மா ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். வெல்கம் டு UiPath ஆட்டோமேஷன் அப்படின்னு போடுங்க. சரிங்களா, சும்மா ஏதோ ஒரு டெக்ஸ்ட். முக்கியமாக என்ன பண்ணாத 2 ஸ்ட்ரிங், அதாவது கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். டபுள் கோட்ஸ் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கொடுக்கணும். டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும், அதான் முக்கியமானது. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த சேவை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டீபக்னு இருக்கா, இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் கிடைக்கும். சரிங்களா, நீங்கள் இதை கிளிக் பண்ணக்கூடாது. இதை கிளிக் பண்ணால் டீபக் மோடில் போகும். டீபக் மோடில் இப்போ போக வேண்டாம், அது எப்போ போகணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணால் இதுக்கு இந்த ப்ளூ கலர் ஆரோ மார்க் கீழே ஒரு குட்டியாக ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காமிக்கும். அப்போ ரன் ஃபைல்னு இருக்குல்ல, இந்த ரன் ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ரன் ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் மட்டும் தான் ரன் ஆகும், வேறு எந்த ஃபைலும் ரன் ஆகாது. சரிங்களா, ஓகேங்களா, அதான் அந்த ரன் ஃபைல். இந்த அடுத்தது டீபக் எப்படி பண்ணணும், இந்த ரன்ன்ற ஆப்ஷன் என்ன, இது ரெண்டும் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் ஃபைலை மட்டும் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த ரன் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி ஒரு டிஸ்பிளே வரும், ஒரு பாப்அப் மாதிரி வரும் பாருங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு மெசேஜ் பாக்ஸ் மாதிரி வந்திருக்கா, அதில் வெல்கம் டு UiPath ஆட்டோமேஷன். ஸோ உங்களுடைய ஆட்டோமேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிடுச்சு, உங்களுடைய டூல் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து இந்த மாதிரி காமிக்கும், க்ரீன் கலர் பட்டனில் காமிக்குதா. அதாவது என்ன சொல்லியிருக்கு, ஆர்கெஸ்ட்ரேட்டர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது ரெட் கலர்லேயோ வேறு ஆரஞ்சு கலர்லேயோ இருந்துச்சு அப்படின்னா ஆர்கெஸ்ட்ரேட்டர் சரியாக கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேங்களா, இது எங்கே இருக்குன்னு கேட்க வேண்டாம், இதை நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு மெயினாக செக் பண்ண வேண்டியது இந்த க்ரீன் கலரில் இந்த பட்டன் வரணும். சரிங்களா, இதுதான் முக்கியமானது. ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ஒரு சின்ன ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணோம், அதில் வந்து டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம், சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் சாஃப்ட்வேர் கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாலேஷன். ஸோ இன்ஸ்டாலேஷன் இதோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா, ஸோ ரொம்ப நன்றி. நம்ம எதெல்லாம் பார்த்துட்டோம், டவுன்லோட் பண்ணிட்டோம், செக் பண்ணி பார்த்துட்டோம். இன்னொன்று வந்து என்னென்னா நம்மளுடைய வெப் ஆட்டோமேஷன். ஸோ வெப் ஆட்டோமேஷன், ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய குரோமை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய இது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இந்த
எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கா கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். நான் இங்கே யூஐ பார்த்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணால் நீங்கள் ஓப்பன் பண்ணி கேட்கும், எனேபிள் எக்ஸ்டென்ஷன் கேட்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஆட்டோமேஷன் எனேபிளாக இருக்கணும், சரிங்களா? ஸோ இப்போது இந்த இப்போ என்ன சொல்கிறது, இப்போ இந்த வெப் ஆட்டோமேஷன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரேடிங் வியூ வெப்சைட் எடுத்துக்கோங்க. ட்ரேடிங் வியூ வெப்சைட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரேடிங் வியூ வெப்சைட் எடுத்துட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே யூஐ பாத்தில் போயிட்டு இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை டெலீட் பண்ணிக்கோங்கண்ணே. டெலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிட்டா போதும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணால் ஆக்டிவிட்டீஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணால் கிளிக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. கிளிக் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. அதை நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணணும். ஸோ ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இண்டிகேட் டார்கெட் ஆன் ஸ்க்ரீன் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுன்னா ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் இவங்க வந்து அப்ளிகேஷன் ப்ரௌசர். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, யூஸ் அப்ளிகேஷன் ப்ரௌசர் இதை நீங்கள் ட்ராக் பண்ணி போடுங்க. யூஸ் அப்ளிகேஷன் ப்ரௌசர் ட்ராக் பண்ணி போட்டுட்டு, ஓகேங்களா? ஸோ என்ன அப்ளிகேஷனை ஃபஸ்ட் நீ சொல்லணும்ல. இப்போ வந்து ஒரு வெப் ப்ரௌசர் ஆட்டோமேஷன் அப்படின்றத நம்ம பண்ண போகிறோம், சரிங்களா? வெப் ப்ரௌசர் ஆட்டோமேஷனை பண்ண போகிறோம். அப்போது அந்த வெப்ன்றது ஒரு அப்ளிகேஷன் தானே, ஒரு ப்ரௌசர் அப்ளிகேஷன் தானே. ஸோ அப்போ அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்படி தான் என்னுடைய அப்ளிகேஷன், சரிங்களா? ஓகே, ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் என்ன ஆயிருக்குன்னா, இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சா. இப்போ என்ன அர்த்தம், யூஐபாத் ப்ரௌசர் ஆட்டோமேஷன் ஸ்டார்டட் டீபக்கிங் திஸ் ப்ரௌசர், சரிங்களா? இது டீபக், அதுவே ஆட்டோமேட்டிக்காக டீபக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆயிருக்கு பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த பேஜ் செலக்ட் ஆகிடுச்சா, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேஜ் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மறுபடியும் கிளிக் அப்படின்ற ஒரு அந்த இதை எடுத்துக்கோங்க, ட்ராக் அண்ட் ட்ராப், ஓகேங்களா? கிளிக்குன்ற இதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிவிட்டு எந்த டார்கெட்டை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும், சரிங்களா? அப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நேராக இங்கே போயிட்டு இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது எலமெண்ட் செலக்ட் ஆகுது. இது ஒரு எலமெண்ட் செலக்ட் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக செலக்ட் ஆகணும். இப்படி செலக்ட் ஆச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கோல் இண்டியா நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ கோல் இண்டியா செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோடனே அந்த எலமெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணும். அதுவே கோடிங் எழுதிச்சு. நம்ம எது கூட அதுவே கோடிங் எழுதிருச்சு. நம்ம எந்த கோடிங் எழுத வேண்டாம், ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து பார்த்தீங்களா செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா உங்கள் டூல் வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அப்போ ரெண்டு விஷயம் செக் பண்ணி பார்த்தோம். முதல்ல மெசேஜ் பாக்ஸை ட்ராக் பண்ணி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். அடுத்தது வெப் ஆட்டோமேஷன் செக் பண்ணி பார்த்தோம். வெப் ஆட்டோமேஷனுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் அப்ளிகேஷன் ப்ரௌசர் இருக்கா, இதை நான் இந்த சர்ச்சில் டைப் பண்ணி இதை ட்ராக் பண்ணி போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணேன்னா, கிளிக் ஆக்டிவிட்டி ட்ராக் பண்ணி போட்டேன். அப்புறம் கோல் இண்டியான்ற ஒரு இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணி பார்த்தா எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ எதுவுமே பண்ணேன். இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து இது இருக்கட்டும், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ, சரிங்களா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஓப்பன் ஆகும். பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா? இப்போ என்ன ஆகும்னா, ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். இப்போ ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சா? ப்ரௌசர் ஓப்பன் ஆகி பாருங்கள், ட்ரேடிங் வியூ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகி பாருங்கள், கோல் இண்டியாவை அதே செலக்ட் ஆகிடுச்சு, சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண போகிற ஒர்க்கு எல்லாமே அதை யூஐ பார்த்தே பண்ணிவிடும், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஐ பாத் பற்றி நான் பேசிக்காக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு, எப்படி வெப் ஆட்டோமேஷனை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு, சரிங்களா? ஸோ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன்.
ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஏதாவது டவுட் இருந்தாலோ இந்த இன்ஸ்டாலேஷனில் ப்ராப்ளம் இருந்தாலோ நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். என் வெப்சைட் போய் வேணால் செக் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஏதாவது இன்ஸ்டால் பண்ண டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா எனக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் பர்சனலாக எனி டெஸ்க்னோ சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த டூலை நான் சூப்பராக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய எஃபர்ட் போட்டு தான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சேர்ந்து பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷன் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். ஸோ அதனால் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியட்டும். நன்றி மக்களே, ரொம்ப தேங்க்ஸ்.